பொன்ராஜ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பொன்ராஜ், உங்களுடைய இணைப்பு சரியாச்சு. அதாவதுங்க, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அதிமுகவை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, சேலஞ்சஸை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பொதுக்குழு புரிந்து கொண்டார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. அதாவது ஒரு சைட்ல வந்து பிஜேபி அதிமுகவை அழித்து 2ஆம் இடத்திற்கு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. மறு சைட்ல வந்து தன்னை பற்றி, தன் கட்சியை பற்றி, நீக்கப்பட்டவர்கள் தான், நாங்கள் தான் பலமானவர்கள், 20% எங்களிடம் இருக்கிறது, சிறுபான்மை மக்கள் அல்லது வாக்கு வங்கி காணாமல் போய் எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது, அதை பற்றி சிந்தித்து கவலை இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களது வாக்கு வங்கி காணாமல் போய் எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது, அதை பற்றி மீட்டெடுப்பதற்கு எந்த விதமான டிஸ்கஷனும் பொதுக்குழுல பேசப்படவில்லை. அதற்கு அடுத்து 116 ஜாதிகள், இந்த 10 ரிசர்வேஷன்ல 116 மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை ஜாதிகள் எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி விட்டு தூர சென்று விட்டது என்பது எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் போய்தான் வந்து 30% வாங்கி இருக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 20% நிற்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்களா என்பது இந்த பொதுக்குழுவில் தெரியவில்லை. அவர் ஏதோ அவர் கையில 30% சொல்லுங்க சார். அதிமுக சேலஞ்ச் திமுக சேலஞ்ச் பண்றாங்க. அவங்களுக்குள்ள சேலஞ்ச் சொல்லுங்க. நீங்க வந்து அரசியல் விமர்சனங்களை பேசுறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் மக்களுக்கு வேற மாதிரி. பேசி முடிக்கட்டும். நான் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். பேசுறத கேளுங்க. அது கேட்க கூட முடியலன்னா 2026 உங்களுக்கு கிடையாது. கேக்குறேன் சார். நீங்க வந்து ஒரு சரியா? முதல்ல கேளுங்க, லிசன் பண்ணுங்க. உங்களை சுத்தி என்ன சதி வலைப்பு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது கூட புரிய முடியாம என்னமோ நீங்க தான் எம்ஜிஆர் மாதிரி, நீங்க தான் ஜெயலலிதா மாதிரி, எல்லாம் என் கையில இருக்கு, கூட்டங்க நான் பாத்துக்கிறேன். யாரும் இல்ல சார், அப்படியே இல்ல. 2 கோடி தொண்டர்கள் நினைப்பாங்க. எல்லாத்தையும் நீங்க நினைச்சுட்டே இருப்பீங்க. இல்ல நீங்க ஒரு கட்சியை நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. இல்ல நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. முடிக்கட்டும். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் முதல்ல பேச விடுங்க. எவ்வளவு நேரம் 45 நிமிஷம் காத்துக்கிட்டு பேசுறேன். இடையில பேசாம இருங்க, என்னை பேச விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன நீங்க முடிங்க பொன்ராஜ், நீங்க முடிங்க. ஒரு சேலஞ்சஸ் வந்து ஒரு சைடுல பிஜேபி வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கு, ஒரு சைடுல வந்து உள்கட்சியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. எதையுமே கண்டுக்கல. இந்த பொதுக்கூட்டத்துல பேசுற மாதிரியே எடப்பாடி பேசிட்டு இருக்காரு. சரி, டங்ஸ்டன் விவகாரத்துல இப்ப இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணீங்க. நிலக்கரி சுரங்கத்தை ஏலம் விடக்கூடிய உரிமை வந்து மாநில அரசுகளுக்கு இருக்கு. அது மாநில அரசு தான் ராயல்டி வாங்கணும். அதையெல்லாம் நல்லிவை பண்ணி மத்திய அரசு தன் கண்ட்ரோல்ல எடுத்து நிலக்கரி சுரங்கத்தை ஏல விடக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரத்தை தன் கையில் எடுத்து மசோதா கொண்டு வருது. அந்த மசோதாவை ஆதரித்து இந்த அதிமுக சார்பில் தம்பிதுரை பேசுறாரு. பேசி அதை வந்து அந்த மசோதா நிறைவேற்றி விட்டு இப்ப வந்து வீரவசமா சட்டசபையில 10 நிமிஷம் நான் பேசி கதிகணக்கு வச்சுட்டேன்னு சுய புலகாங்கிதம் அடைந்து கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படின்னா மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? எப்படி நம்புவாங்க? நீங்க வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். எந்த அளவுக்கு நீங்க கிரவுண்ட் ஏங்க 2 கோடி வாக்காளர்கள் இருக்கான்னு சொல்றீங்க. 2 கோடி உறுப்பினர்கள் உங்ககிட்ட 87 லட்சம் தானங்க ஓட்டே வந்திருக்கு. 1,20,00,000 உறுப்பினர் வாக்குகளை இழந்திருக்கிறீர்கள் அல்லவா? நீங்க இந்த 1,20,00,000 வாக்குகளை வாங்குவதற்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? அதைத்தானே நான் கேட்டேன். ஸ்ட்ராட்டஜிய அது கூட்டணி தொடர்பாகவோ அல்லது நீங்க சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் தொடர்பான ஸ்ட்ராட்டஜியோ அப்படி வெளிப்படையா பேச வேண்டிய, அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கா? அது ஒரு க்ளோஸ் டோர் கான்வர்சேஷனா தானே அது இருக்கும் அப்படிங்கிறாரு ஜவஹர் அலி. பாலவேல், அதாவது தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இன்னைக்கு களத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க ஆல்ரெடி. சரியா? விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரு 2 மீட்டிங் பேசிட்டு போயிட்டாரு. ஓகே, ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் ஆக்டிவா களத்துல இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் ஆக்டிவா களத்துல இருக்கு. நீங்க என்ன களத்துல இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? உங்களை நோக்கி பிஜேபியில 18% எடுத்து வைத்துக் கொண்டு ரவீந்திரன் துரைசாமி சொன்னாரு 5% தான் எங்களுக்கு
ஏடிஎம்கே விட கம்மி. 5% ஈஸியா அடிச்சு மகாராஷ்டிரா மாதிரி ஹரியானா மாதிரி தூக்கிடுவோம் என்ற பிளான் போட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தடுப்பதற்கு உங்ககிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. சரி, நீங்க என்ன உங்ககிட்ட இது வரைக்கும் பாமக வந்ததா, தமாக வந்ததா, எந்த கட்சி உங்ககிட்ட வந்தது? ஒரு கட்சி வரல. சரி, எந்த கட்சி உங்களை நோக்கி வரல. சரி, எப்படி நீங்க வந்து உங்களை நோக்கி வருவாங்க? நிறைவா உங்களுக்கு பதில் வரேன். நான் வரேன். நேரம் எல்லாருக்கும் நேரம் இல்ல, வரேன். வெயிட் பண்ணுங்க. நான் வரேன். ஜவஹர்லி வரேன். உங்களுக்கான வாய்ப்பு நான் கொடுக்குறேன். வரேன். கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், வேற ஒண்ணுமே வேணாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரரான எம்ஜிஆரை 15 வருடம் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துக் கொண்டிருந்த அவருடைய PA மகாலிங்கம் ஒருத்தர் இருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமான்னு தெரியல எனக்கு. அந்த PA மகாலிங்கத்தை ஏறெடுத்து கூட பார்த்திருப்பாங்களா? இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை, 100 கோடி 1000 கோடியை வச்சுக்கிட்டு அதிமுகவை 2026 ஆட்சி பொறுப்பை ஏற்றுவோம் என்று சொல்கிறார்களே, கொக்கரிக்கிறார்களே. இவர்கள் எம்ஜிஆரை பார்க்காதவர்கள் இன்றைக்கு அதிமுகவை கையில் வைத்துக் கொண்டு ஆடுகிறார்களே. எம்ஜிஆருடன் பிறந்த 15 கடனாளியாக இருக்கிறார். விஷயமே தெரியாம பொன்ராஜ் பதில் சொல்றேன்.